அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஒரு 20 அடி ரெஸ்டாரண்ட் கண்டெய்னரோட டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் கண்டெய்னர்னால் இதை நம்ம ஹோட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காஃபி ஷாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபுட் சப்ளை பண்ணுற ஒரு கண்டெய்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு 20 அடி கண்டெய்னரை வச்சு அதுக்கு மேலே வந்து ஸ்டேர் கேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்டீரியர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளஸ் ரூஃப் டாப்லாம் வச்சு இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டிசைனை நம்ம பார்த்துடலாம், வித் இன்டீரியரோட பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னரோட டிசைன் ப்ளஸ் இதை எப்படி செய்யலாம், இதோட குவாலிட்டி என்ன, கடைசியாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு 20 அடி கண்டெய்னரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 20 அடி கண்டெய்னர்லே போதுமானதாக இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு காஃபி ஷாப்புக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபுட் தயாரித்து நம்ம சேல் பண்ணுற எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு 20 அடி கண்டெய்னர் தாராளமாக. இப்போது இந்த 20 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வெறும் என்ட்ரி டோர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் சைடு வாலில் இந்த ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு டோட்டலாக அதில் வந்து ஒரு விண்டோ, பெரிய விண்டோ ஓப்பனிங்மாக கட் பண்ணி அந்த கட் பண்ண விண்டோ பேனலையே வந்து அதோட வெதர் ஷேடாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிற எண்டு வால்லையும் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ பேனலை கட் பண்ணி அந்த பேனல் அப்படியே வெதர் ஷேடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வேணுங்கும் போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிட்ராக்டபிள் பிஸ்டனையும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக வந்து ஹூக் அண்ட் ஐயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட இன்டீரியர் பார்த்தோம்னா இதுக்கு உள்ளே வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த மாதிரி இன்சுலேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆவரேஜான இன்சுலேஷன் பார்த்தோம்னா ஒரு ராக்குல் இன்சுலேஷன் வச்சு உள்ளே வந்து ஒரு ஆர்எம்எம் பிளைவுட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி இன்டீரியரும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தோம்னா எக்ஸ்டீரியர் வந்து நார்மலாக நம்ம பெயிண்ட்டே அடிச்சுக்கலாம். பெயிண்ட் பார்த்தோம்னா இந்த பெயிண்டோட ஸ்பெக்குன்றது இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்டாரண்ட் கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணும் பொழுது நாம் ஒரு 2 கோட் பேஸ் கோட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டாப் கோட் பெயிண்ட் அடித்தோம்னா கண்டிப்பாக ஒரு லாங் லைஃபுக்கு வரும். துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே, இது எக்ஸ்டீரியர் முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்டீரியருக்கு ஒரு வேளை நீங்கள் நேமிங் வேணும் இல்லை லோகோ வேணும் அப்படின்னாலும் லோகோவையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னரோட ரூஃப் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு 20 அடி கண்டெய்னர் எடுத்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் பண்ணுறீங்கன்னா ரூஃபையும் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணால் அந்த கண்டெய்னருக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் வந்து அதுவே வந்து ஒரு பெரிய விளம்பரமாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கீழே வந்து கிச்சன், மேலே வந்து டைனிங் பொழுது நிறைய பேர் விரும்பி வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு வின்டர் சீசனில் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் செட்டப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அதோட லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு ப்ளஸ் அதோட அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இதோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஏறுறதுக்கு ஸ்டேர் கேஸ் நார்மலாக ஸ்டீலில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. சரிங்களா, இது வந்து இதுக்கு கம்மியாக நம்ம வுட்டனில் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து தேவையில்லாத அதிகமான பொருட்செலவு, லாங் லைஃபுக்கு வராது. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் போய்க்கிறது தான் நல்லது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த கிரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் ஏற்றபடி அவங்களே பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நீங்கள் யார்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அவர்கிட்டயே கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் சர்வ் பண்ணுறதுக்காக வந்து உள்ள மேலெலாம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி கீழே கஸ்டமர்ஸ் விழாத இருக்க மாதிரி ஹேண்ட் ரைல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் ரூஃப் டாப் கொடுத்துருக்குது. வேணுங்கும் பொழுது வெயில் அடிக்கும் பொழுது வந்து நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். வெயிலில் சமயம் நார்மல் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூஃப் டாப் இல்லாமையும் வந்து நம்ம ஃபுட் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்டாரண்ட் கண்டெய்னர் பண்ண போகிறீங்க, காஃபி ஷாப் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாலுக்கோ இந்த மாதிரி கண்டெய்னர் நீங்கள் டிசைன் போகிறீங்க, கண்டெய்னர் செட்டப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிற குவாலிட்டி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி அந்த கண்டெய்னர் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 30 to 40 இயர்ஸ், 30 to 40 வருஷத்துக்கு வரும். அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த கண்டெய்னரோட இன்டீரியர் ஃப்ரேமிங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கண்டெய்னரோட இன்டீரியர் ஃப்ரேமிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கேளுங்க, இன்டீரியர் ஃப்ரேமிங் வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து மேனுஃபேக்சரர் வந்து 2-3 குவாலிட்டியில் வந்து இன்டீரியர் ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்தபடி உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்றபடி கேட்டு வாங்கிக்கலாம். கேட்டு அதுக்கு தகுந்தபடி பண்ண சொல்லிடலாம். அதோட இன்டீரியர் பேனலிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் நம்ம வாங்கிடுறோம், கம்மி விலைக்கு வாங்கிடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீன்றதை மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லுங்கள். எந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல அடுப்பு வருங்க
அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த அடுப்பு வர இடத்துல பின்னாடி பேக்லைட் ஷீட்லாம் வைப்பாங்க. பேக்லைட் ஷீட்டு இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதாவது ஹீட்டை வந்து அதிக அளவுக்கு உட்கிரகிச்சு ஹீட்டை வந்து பேனலிங்க்கு கடத்தாத மாதிரி பாதுகாக்கும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த இன்டீரியர் பேனலிங் வந்து நார்மலாக கண்டெய்னரில் கொடுக்குற இன்டீரியர் பேனலிங் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ். நீங்கள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல என்ன வைக்க போகிறீங்க, இந்த இடத்துல என்ன பொருள் வைக்க போகிறீங்கன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி பேக்கப் பிளேட்டு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணால் இந்த கண்டெய்னர் இந்த லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் போடுற எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன லைட் ப்ரொவிஷன் வேணுன்றதை நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி அவங்க ஒயர்லேருந்து உள்ளே போடுற கனெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து 2-3 குவாலிட்டியில் வச்சுருப்பாங்க. அவங்க உங்களுக்கு போட்டு தருவாங்க. அதே மாதிரி கண்டெய்னரோட எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பார்த்தோம்னா டோட்டலாக நான் ஏற்கனவே சொன்னபடி 2 கோட் பேஸ் கோட் பெயிண்ட் அடித்து 3வது கோட் பெயிண்ட் அடித்தோம்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு லைஃப் கொடுக்கும். இந்த எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற கிரேடட் ஸ்டீல் வாங்கினாவே போதும். ஆவரேஜான கிரேடட் ஸ்டீலில் வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாவே போதும். பெயிண்டிங்கு வெல்டிங் ஜாயிண்டில் இடத்துல எல்லாமே வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர் இன்னும் ரொம்ப லாங் லைஃபுக்கு வரும். அடுத்ததாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கண்டெய்னர்களோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தாங்க. இந்த விலையிலிருந்து உங்களுக்கு எந்த மேனுஃபேக்சர்கிட்ட போனீங்கனாலும் அதிகபட்சம் ஒரு 1 lakh தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். 1 lakh அதிகமாகவும் இருக்கலாம், 1 lakh கம்மியாகவும் இருக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கண்டெய்னரோட விலை இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் படி பார்த்தோம்னா ஒரு 1,30,000 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. உள்ளே இருக்கிற இன்டீரியர்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு பக்கவான குவாலிட்டி, ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அதிகபட்சம் ஒரு 1.5 மேலே போகாது. டோட்டலாக ஒரு 3 lakhs. இப்போ வெளியே இருக்கிற இந்த ஸ்டேர் கேஸு, மேலே இருக்கிற இந்த ஹேண்ட் ரெயிலு ப்ளஸ் இந்த கிரில் ஒர்க்கு இது எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு டன்னு வருது அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேட்டு மேக்ஸிமம் ஒரு 85 rupees ப்ளஸ் நீங்கள் மேன் பவர் நீங்கள் வச்சு செய்கிறீங்க, ஆளுங்களை வச்சு செய்கிறீங்கும் பொழுது அதோட ஃபேப்ரிகேஷன் சார்ஜ் நீங்கள் ஒரு 50 rupees இல்லை மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 80 rupees வச்சாலுமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா வரும். ஒரு கிலோவுக்கு 160 ரூபா வரும். இப்போ நீங்கள் ஒரு டன்னுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, டோட்டலாக இந்த ஒர்க் முடிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது டோட்டலாக அது ஒரு 1,60,000 வரும். இந்த 1,60,000 கண்டெய்னரோட ரேட்டு ப்ளஸ் இன்டீரியர் ஃபினிஷிங்கு டோட்டலாக அது ஒரு 3 லட்சம். ஸோ டோட்டலாக இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4,60,000 வரும். இப்போ இது இல்லாமல் இதில் வேறு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு இது எல்லாமே டோட்டலாக சேர்த்தணும், இந்த மற்ற ஒர்க்ஸு இந்த ஃபினிஷிங்கு டோட்டலாக ஃபுல் ஒர்க் எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து ஒரு ரூபா சேர்த்தி வரும். ஸோ டோட்டலாக 5,60,000 5,60,000 ஆகும். நான் சொல்கிறது இது ஒரு ஆவரேஜான பட்ஜெட் தான். இதிலிருந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரரை பொறுத்து, நீங்கள் கேட்குற குவாலிட்டியை பொறுத்து, நீங்கள் கேட்குற தேவைகளை பொறுத்து இதோட ரேட்டு வந்து மாறுபடலாம். பட் இந்த ஆவரேஜான ரேட்டு வந்து எல்லா இடத்துலையும் 1 லட்சம் தான் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இது போல் கண்டெய்னர் டிசைனுங்களை பற்றின உங்கள் ஐடியாக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.